இந்த 3 விஷயங்களை செய்யாத பெற்றோர் தங்களோட தலைமுறையை தானே பலவீனப்படுத்திக்கிறாங்க. இது ஒரு கதை இல்ல, ஒரு எச்சரிக்கை. உங்க தலைமுறையை காப்பாத்துவது நீங்க இன்று சேர்க்கிற பணமா இல்ல இன்று நீங்க சேர்க்கிற புண்ணியமா? இந்த 3 விதமான புண்ணியங்களும் உங்க தலைமுறையே காப்பாற்றும். கடவுளே நான் நல்லா இருக்கணும், என் தலைமுறையும் நல்லா இருக்கணும், இதுதானே நம்மள நிறைய பேரோட வேண்டுதலா இருக்கும். இந்த வேண்டுதல் பலிக்க நாம என்னெல்லாம் செய்யணும், அதை தான் இந்த கதை மூலமா பார்க்க போறோம். அது ஒரு இரவு பொழுது. ஊரே அமைதியா உறங்கிட்டு இருந்துச்சு. செல்வந்தர் ஒருத்தரும் அவர் வீட்டுல நிம்மதியா உறங்கிட்டு இருந்தாரு. அந்த தூக்கத்துல அவருக்கு ஒரு கனவு. அதுவும் எப்படிப்பட்ட கனவு? யமதர்மராஜா அவர் பக்கத்துல நிக்கிறதாகவும் பாசக்கயிறால உயிரை பறிக்கிறதாகவும் ஒரு பயங்கரமான கனவு. அந்த கனவுக்குள்ள இந்த செல்வந்தர் யமதர்மர் கிட்ட முறையிடுறாரு. யமதர்மராஜா, இரக்கம் காட்டுங்க, என் உயிரை இப்போ பறிக்காதீங்க. எனக்கே வயதான காலத்துல தான் ஒரு மகன் பிறந்திருக்கான், கொஞ்சம் காலம் கொடுங்க. நான் அவனுக்கு விவரம் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன், அல்லது சம்பாதிச்சு வச்சுட்டாவது வந்துடுறேன் அப்படின்னு. யமதர்மர் சிரிக்கிறாரு. 1 வருஷம் இல்லப்பா, 10 வருஷம் கொடுத்தாலும் பயன் இல்லை. ஏன்னா ஒவ்வொருவரும் தன்னுடைய தலைமுறை நல்லா இருக்கிறதுக்காக செய்ய வேண்டிய 3 புண்ணியங்கள்ல ஒன்றை கூட நீ இதுவரைக்கும் செய்யல. அதனால உனக்கு அவகாசம்லாம் தரமாட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த செல்வந்தர், என்ன யமதர்மராஜா இப்படி சொல்றீங்க? 3 புண்ணியங்களா? அது என்ன 3 புண்ணியங்கள்? போறதும் போறேன், அந்த 3ஐயும் தெரிஞ்சுக்கிட்டாவது போறேன் அப்படின்னு யமதர்மராஜா கிட்ட கேக்குறாரு. யமதர்மருக்கு அதுவும் சரின்னு பட செல்வந்தருக்கு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யமதர்மராஜா, அது யாரோட கதை? ஏதோ ஒரு காலத்துல எங்கோ ஒரு ஊர்ல வாழ்ந்த ஒரு ராஜாவுடைய கதைய சொல்றாரு. ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தார். அவர் வீரம் நிறைந்தவராகவும் தர்ம சிந்தனை கொண்டவராகவும் வாழ்ந்து வந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு மகள். மனைவி பிரசவத்தின் போதே இறந்து போயிடுறாங்க. மகளை செல்லமாகவும் கண்டிப்போடும் வளர்த்து வந்தார் ராஜா. அந்த ராஜா இளவரசி கல்வியில, கலைகள்ல, வீரத்துல சிறந்த ஒரு பெண்ணாக விளங்கினார். இப்படி இருக்க ஒரு நாள் அந்த ராஜா உலகத்திலிருந்து விடை பெற்று கொள்ற காலம் வந்தது. இயற்கையாகவே தனது தூக்கத்திலேயே மரணம் அடைந்தார் ராஜா. அந்த நாட்டு சட்டப்படி ஒரு ராஜா இறந்துட்டா அவரோட மகனோ மகளோ தான் ஆட்சிக்கு வரணும். அதன்படி இளவரசி தான் ஆட்சிக்கு வரணும். ஆனா ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. அதுவும் ஒரு பெண் அரசியாக வருவதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. அதனால ராஜ குடும்பத்தை சேர்ந்த சிலர் என்ன செய்யறாங்கன்னா, எதெல்லாமோ சொல்லி அந்த அரசவைய குழப்புறாங்க. ஆனா முடிவு அந்த அரசவை இளவரசிக்கு தான் சாதகமா இருந்துச்சு. இளவரசி முடிசூட்டி கொள்ளும் நாளும் குறிக்கப்பட்டது. ஆனா அப்படி முடிசூட்டி கொள்வதற்கு முன்னால இந்த இளவரசிக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அதே நாட்டுல இருக்கிற சுழல்கள் நிறைந்த ஒரு ஆற்றுல அவ நீராடணும். தன்னுடைய தந்தைக்கான இறுதி சடங்குகளை அவ முடிக்கணும். ஆனா தவறி சுழல்ல மட்டும் மாட்டிட்டானா அந்த நிலைமை அவளுக்கு எதிரானவர்களுக்கு சாதகமா அமையும். இதை உணர்ந்த இளவரசி பாதுகாப்பா ஏற்பாடுகளை எல்லாமே செய்கிறார். சதிகாரர்களும் அந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாங்க. அதாவது ஆத்துக்குள்ளேயே இறங்குற இளவரசியோட கதைய ஆற்றுக்குள்ளேயே முடிச்சிடணும்னு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாங்க. அவங்க செஞ்ச ஏற்பாட்டின்படி இளவரசி நிச்சயமா சுழல்ல மாட்டிக்குவா. மீறி அதிலிருந்து தப்பிச்சாலும் எல்லை தாண்டி வர்ற ஒரு கிராமவாசிகள் கிட்ட மாட்டிக்குவா. அந்த கிராமவாசிகளுக்கும் இந்த ராஜ குடும்பத்துக்கும் சுத்தமா ஆகாது. வம்சமா பகை. இவ கையில இருக்கிற ராஜ முத்திரையை மட்டும் அவங்க பார்த்தாங்கனாலே போதும், அடுத்த நிமிடம் இளவரசிய துவம்சம் பண்ணிடுவாங்க. இப்படி இந்த எல்லாத்தையும் யோசிச்சு அந்த சதிகாரர்கள் திட்டம் தீட்ட இளவரசி நீரில் மூழ்கி தனது கடமையை செய்யும் அந்த நாளும் வந்தது. அந்த நாள் அன்னைக்கு இளவரசி ஆற்றுக்கு போறாங்க. ஆற்று நீர்ல மூழ்கிறா. இறந்து போன தந்தையையும் அவர் தந்து போன கடமையையும் எண்ணி மனமுருக வேண்டி நிற்கிறாள். ஆனா கண்ணிமைக்கும் நேரத்தில் அசம்பாவிதம் நடந்தது. சதிகாரர் அவர்களின் ஏற்பாட்டின்படி அவளுடைய உடல் நீருக்குள்ள இழுக்கப்படுது. வலுக்கட்டாயமாக ஒரு சுழல்ல மாட்டப்பட்டு உடல் சுழல்ல சிக்குது. அந்த இடத்துல எத்தனையோ முயற்சி செய்தும் மீள முடியாம போனா இளவரசி. அவளுடைய உடலும் மீள முடியாம போகுது. இங்கதான் பெரும்பாலான பெற்றோர் தோற்று போறாங்க. செல்வம் சேர்ப்பதில் வெற்றி, புண்ணியம் சேர்ப்பதில் தோல்வி. நான் வாணி, இது வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனல். தொடர்ந்து பயணிக்க நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம்.
அடடா, அவ்வளவுதானா? இந்த இடத்துல கதையை நிறுத்திட்டு யமதர்மன் கிட்ட தன்னோட ஆற்றாமைய பகிர்ந்துகிட்டாரு செல்வந்தர். என்ன யமதர்மராஜா, இது தலைமுறை காப்பாத்துறதுக்கு கதை சொல்றேன்னு சொல்லிட்டு தலைமுறையே அழிஞ்சு போற கதையை சொல்றீங்க. ஏன் அந்த ராஜா 3 புண்ணியங்களையும் செய்யலையா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா யமதர்மராஜா எந்த பதிலும் சொல்லாம நீ அமைதியா இருன்னு மட்டும் சைகையை காட்டிட்டு மறுபடியும் கதையை தொடர்ந்தாரு. இப்போ அந்த கதையில இளவரசி சுழல்ல சிக்கி மறைஞ்சே போனாலா, அடுத்து ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க தங்களுடைய திட்டத்தை அரங்கேற்ற தொடங்கினாங்க. இதுக்கு மேல இளவரசி வரமாட்டா, அதனால எங்களுடைய பிள்ளைகள்ல மூத்தவனை அரசனாக ஆக்கிடுங்கன்னு அரசவை உறுப்பினர்கள் கிட்ட கோரிக்கையும் வச்சாங்க. ஆனா அரசவை உறுப்பினர்கள் நியாயமானவர்கள். அவர்கள் அந்த கோரிக்கைக்கு சம்மதிக்கல. குறிப்பா அமைச்சர் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. இளவரசியார் சுழல்ல தான் மாட்டுனாங்களே ஒளிய எப்ப வேணும்னாலும் அவங்க உயிரோட திரும்பி வரலாம். அதனால அவங்க இறந்து போனதா என்னால அறிவிக்க முடியாது. மாறா 1 வருடம் அவகாசம் எடுத்துக்குவோம். அந்த 1 வருடத்திற்குள்ள இளவரசி வந்தா பார்ப்போம். வரலையா நீங்க சொல்ற மாதிரி உங்க பிள்ளைகள்ல மூத்தவனை அரசனா நியமிப்போம் அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொன்னார். அரசவையில இருக்கிற அத்தனை பேருக்குமே அதுதான் சரின்னு பட்டுச்சு. அரச குடும்பத்தவர்களால அதை எதிர்த்து பேச முடியல. வேற வழியும் இல்லாம 1 வருடம் முடியும் வரை அவங்க காத்திருக்காங்க. நாட்கள் நகர்ந்து போச்சு. சரியா 1 வருடம் முடிஞ்சு அவசரமா முடிசூட்டுவதற்கான நாளும் குறிக்கப்பட்டது. ஆனா பட்டம் சூட்டப்படுறதுக்கு முன்னாடி அரசரா போறவர் என்ன செய்யணும்? சுழல் நிறைந்த அந்த ஆற்றுல நீராடணும். இறந்து போன இளவரசிக்கு மரியாதையும் செய்யணும். அதனால அதற்காக ஆற்றங்கரையில கூடுனாங்க. அந்த சதிகாரர்கள் படு உஷார். அவங்க எப்படி சதி செய்து இளவரசிய சுழல்ல மாட்ட வச்சாங்களோ அதே மாதிரி வேற யாரும் அவங்க பையனுக்கு பண்ணிடக்கூடாதுல்ல. பார்த்து இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த இடத்துல அவனை இறங்க சொன்னாங்க. அவனும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல பார்த்து இறங்கினான். ஆனா அந்த இடத்துல ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. சுழலே இல்லாத இடத்துல பார்த்து இறங்கின அவனை சுழலை விட பெரிதான ஒன்று சுழற்று இழுத்து துவம்சம் செய்தது. இப்போ சுத்தி நின்னவங்களுக்கு ஒரே பயம். என்னவோ ஏதோ பேயோ பிசாசோன்னு குழம்பி போய் முழிச்சாங்க. அந்த நொடி ஆற்றுக்குள்ள இருந்து ஆவேசமா வெளியே வந்தா அந்த நாட்டுடைய இளவரசி. 1 வருஷத்துக்கு முன்னாலேயே அதே ஆத்துல இழுத்து போகப்பட்டால அந்த இளவரசி. கரையில நின்னவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கல. சதி செய்து வீழ்த்தினவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அமைச்சருக்கும் அரசவை உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் தாங்கல. அவங்க கிட்ட தான் தப்பித்து வந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சா இளவரசி. அந்த இளவரசி அன்னைக்கு சாகவே இல்லை. அவ நீச்சல்ல கை தேர்ந்தவளா இருந்ததுனால அந்த சுழலை சமாளிச்சுட்டா. ஆனாலும் தொலைதூரம் ஆற்று நீர்ல அடிச்சு கொண்டு போகப்பட்டா. ஒரு காட்டுக்கு மத்தியில ஆபத்தான இடத்துல கரை ஒதுங்கினா. அவள் மயங்கி கிறங்கி கண்விழித்த போது அவள் இருந்த இடம் ஒரு கிராமவாசிகளுக்கு சொந்தமான இடம். அதாவது அவளுடைய வம்சத்தையே அடியோடு வெறுத்த கிராமவாசிகளுக்கு சொந்தமான இடம். அப்போ அவங்க இவ முத்திரையை பார்த்தாங்க. அவளை உயிரோடவே விடக்கூடாதுன்னு முடிவு செய்து கொலை செய்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தாங்க. ஆனா கொலை செய்யப்படுவதற்கு முன்பு, அந்த கொலைகளத்திற்கு போவதற்கு முன்பு இவளுடைய எல்லா ஆபரணங்களையும் இவ கலற்றி வைக்க அதிலிருந்த ஒற்றை வெள்ளி மோதிரம் அவர்களுடைய கவனத்தை பறித்தது. அது என்ன மோதிரம் தெரியுமா? அந்த கிராமவாசிகள் தங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு மட்டும் அன்போடு பரிசளிக்க கூடிய நன்றியின் அடையாள மோதிரம். ஒரு 10 to 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, அந்த இளவரசியுடைய தந்தை, அதாவது இறந்து போன அரசர், அந்த கிராமவாசிகளுக்கு ஒரு உதவி செஞ்சிருப்பாரு. இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய சட்டத்தையும் தளர்த்தி தன்னுடைய ராஜ குடும்பத்திடமிருந்தே அவர்களை காப்பாத்தியிருப்பார். அவர்களும் அவருடைய உதவியை பாராட்டுற விதமா அந்த நன்றியின் அடையாளமா மோதிரத்தை அவருக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த மோதிரத்தை தான் அரசர் பத்திரமா வச்சிருப்பாரு. துச்சமா எண்ணாம, சாதாரண எளிய மக்கள் தந்ததே என்று எண்ணாம, தன் தர்மத்திற்கு சாட்சியா அதை எடுத்துக்கொண்டு தன் மகளுக்கும் அதை அணிவித்து அவளுக்கும் அந்த கதையை சொல்லி இருப்பார். இப்போ அந்த மோதிரத்தை பார்த்து கிராமவாசிகள் தயங்க, இளவரசி சைகை மொழியில அவங்க கிட்ட ஏதோ சொல்ல 2 பேருக்கும் நடுவுலையும் ஒரே குழப்பம் ஏற்பட்டுச்சு. கிராமவாசிகளுக்கு அந்த மோதிரத்தை குறித்தும் அது எப்படி அவளுக்கு கிடைச்சதுன்றத குறித்தும் தெளிவு தேவைப்பட்டது. ஆனா என்ன பண்ண, இவ பேசுற மொழி அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுற மொழி இவளுக்கு புரியாது.
அதனால அவங்க இவளுக்கு நேரம் கொடுத்தாங்க. அவங்களோட மொழியை புரிஞ்சுக்கவும் அந்த மொழியிலே தன்னுடைய தரப்பு நியாயத்தை அவள் சொல்லவும் அவளுக்கு அவகாசம் கொடுத்தாங்க. அவள் கல்வி கலைகள்ல தேர்ந்த பெண். தேவைப்படும் போது எதையும் கற்றுக்கொள்ளணும்னு அவருடைய தந்தை சொல்லி சொல்லி வளர்த்திருப்பார். அதனால நேரம் எடுத்துக்கிட்டா, மொழியை புரிஞ்சுக்கிட்டா. தன்னுடைய நிலையை விலக்கி பின்னாடி அவர்களோடு சேர்ந்து அவள் திரும்பி வந்தா. அதுவும் நேரம் பார்த்து காத்திருந்து தன்னை வெளிப்படுத்தினாள். அப்புறம் என்ன, சதிகாரர்கள் மாட்டிக்கிட்டாங்க, நாட்டை விட்டு கடத்தப்பட்டாங்க. இளவரசி அரசியாகி எல்லோரையும் சமமாக ஆட்சி செய்தாள். அப்பதான் அந்த அமைச்சர் அவளை பார்த்து சொன்னாரு, எல்லாவற்றிற்கும் காரணம் உன் தந்தைதான். உன் தந்தை செய்த 3 புண்ணியங்கள் தான், அந்த 3 விதமான புண்ணியங்களும் தான் இன்று உன்னை காப்பாற்றி இந்த நிலையிலிருந்து வைத்திருக்கிறது அப்படின்னு இப்போ இந்த இடத்துல இந்த கதையை நிறுத்திட்டு யமதர்மர் செல்வந்தர்கிட்ட கேட்கிறார். இந்த கதையை நல்லா கவனிச்சல்ல, இதுல 3 விதமான புண்ணியங்களை செய்ததால் தான் அந்த அரசருடைய தலைமுறை, அந்த இளவரசி காப்பாற்றப்பட்டதாக சொன்னாரு அமைச்சர். இதுவரை கேட்டதை வச்சு சொல்லு பார்ப்போம், அந்த 3 விதமான புண்ணியங்கள் என்னெல்லாம்னு. செல்வந்தருக்கு அதற்கான பதில் தெரியல. அப்போதான் யமதர்மராஜர் விளக்கம் கொடுத்தார். ஒரு மனிதன் தான் வாழும் காலத்தில் செய்யும் 3 விதமான புண்ணியங்கள் அவனுடைய தலைமுறையை காப்பாற்றும். 1. தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படுகிற இடத்தில் இரக்கம் காட்டுவது. இந்த கதையில நாட்டு சட்டமே அவர்களை ஆதரிக்கலனாலும், தன் சொந்த குடும்பத்தாரே அவர்களை எதிர்த்தாலும் அந்த கிராமவாசிகளுக்கு அரசன் உதவி செய்தார்ல, அந்த மாதிரியான இரக்கம். 2. தனக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையையும் தானும் உணர்ந்து தன் தலைமுறையினருக்கும் அதை சொல்லி கொடுக்கும் பாங்கு. இந்த கதையில அந்த கிராமவாசிகள் கொடுத்தது ஒரு சாதாரண வெள்ளி மோதிரமாக இருந்தாலும் அதை துச்சமாக எண்ணாமல் தானும் அதை தர்மத்தின் அடையாளமாக எடுத்துக்கொண்டு தனது மகளுக்கும் அந்த அரசன் அதை சொல்லி கொடுத்தாரே, அது போன்ற பாங்கு. 3. தன் தலைமுறையினருக்கு ஒருவன் உணர்த்துகிற கல்வியின் சிறப்பு மற்றும் கலைகளின் சிறப்பு. அந்த அரசன் தன் வீட்டு பெண்ணை வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்காம கல்வி அறிவும் வீரமும் உடையவளாக அவளை வளர்த்தான்ல, அது மாதிரியான கல்வி. இந்த 3ம் தான் ஒரு மனிதனுக்கு 3 விதமான புண்ணியங்களை சம்பாதிச்சு தருது. இந்த 3 விதமான புண்ணியங்களும் ஒருவனது தலைமுறையை காப்பாற்றுது. மற்றபடி 3ஐயும் செய்யாம எத்தனை செல்வத்தை சேர்த்தாலும் அதனால் பலனில்லை அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் சொல்லி முடிச்சாரு யமதர்மராஜா. அன்னைக்குதான் அந்த செல்வந்தருக்கு தான் அதுவரை செய்து வந்த தவறு புரிஞ்சுது. அந்த கனவுல இருந்தும் பணம் கொடுத்திருந்த மாயையிலிருந்தும் அவர் முழிச்சு தன்னுடைய தலைமுறைக்காக அந்த 3 புண்ணியங்களையும் சேர்க்க ஆரம்பிச்சாராம். இன்னைக்கும் இந்த கதையில சொல்லப்பட்ட அந்த 3 புண்ணியங்களும் உங்களுக்கு புரிஞ்சுதா? 1. தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படுகிற இடத்தில் இரக்கம் காட்டுங்கள். 2. ஒரு சிறிய விஷயத்தின் மதிப்பை, அருமையை கூட நீங்களும் உணர்ந்து உங்கள் தலைமுறையினரையும் அதை உணர வையுங்கள். 3. கல்வியை, கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை உங்கள் தலைமுறையினருக்கு ஊட்டுங்க. இந்த 3இன் மூலமாக நீங்க சம்பாதிக்கும் புண்ணியம் உங்கள் தலைமுறையினரையே காப்பாற்றும், வளமாக்கும். இப்போ சொல்லுங்க, நீங்க உங்க தலைமுறைக்கு என்ன சேர்க்கிறீங்க? வீடு, நிலம், பணம், இல்ல பாதுகாப்பா நிற்கும் புண்ணியமா? இன்று முதல் 3 விஷயங்களை மட்டும் நினைவில் வைங்க. இரக்கம், மதிப்பு உணர்வு, கல்வி. பணம் தலைமுறையை வாழ வைக்கலாம், ஆனா புண்ணியம்தான் தலைமுறையை காப்பாற்றும். இந்த கதை உங்களுக்கு அர்த்தமா இருந்தா உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இது அவங்களுடைய தலைமுறையையும் காப்பாற்றலாம். இப்படி மனசை தொடும் கதைகள் வேண்டும்னா வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பயணத்துல நீங்களும் சேருங்க. இந்த 3ல் உங்களுக்கு கஷ்டமா இருப்பது எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். புண்ணியங்களை சேர்க்க ஆரம்பிங்க. இன்னொரு நாள் இன்னொரு புதிய கதையோடு பார்க்கலாம். நன்றி.